ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டை தாங்க பார்க்க போகிறேன். என் பையன் ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க ராவடி பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி வீடியோ எடுத்து போட்டுடலான்னு இந்த வீடியோக்குள்ளே வந்தது. வாங்க என்னென்னு பார்க்கலாம். கொழுக்கட்டைக்கு பச்சரிசி மாவு ஒரு 1/4 கப்பு எடுத்துருக்கேங்க. இந்த உள்ளார பூரணத்துக்கு முந்திரி, பாதாம், கொஞ்சமாக வேர்க்கடலை, இனிப்புக்கு பனை வெல்லம் எடுத்துருக்கேங்க. இதெல்லாமே அரைச்சிட்டு காட்டுறேங்க. ஒரு வாசனைக்கு ஒரு 2 ஏலக்காய் எடுத்துக்கிறேங்க. இதை அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பச்சரிசி மாவு சேர்த்திக்கலாம். அது கூட நம்ம அரைச்சா அந்த வெல்லம், பனை வெல்லம், ஏலக்காய், திராட்சை, முந்திரி இதெல்லாம் போட்டு அரைச்சிக்க அதை நம்ம போட்டு சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம அந்த பச்சரிசி மாவு கூட இப்போ நம்ம அரைச்ச பாதாம், ஏலக்காய், முந்திரி இதெல்லாம் நம்ம கலந்து வச்சுக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் நான் சுடு தண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அந்த கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு பிடிச்சி எடுத்துடலாங்க. இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ இட்லி பானையை தண்ணி நல்லா கொதிச்சிச்சிங்க. இந்த இட்லி தட்டு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த கொழுக்கட்டை அதே நம்ம வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. வெந்த பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ வேக வச்ச கொழுக்கட்டை எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.